தெரியும் இயேசுநாதருடைய 4வது சோதனை? கை வைத்துங்க. இதெல்லாம் யோசித்ததே இல்லையா? நீ தேவனுடைய குமாரனானால், அதான் நீ தேவனுடைய குமாரன். காலபுதியெல்லாம் நம்ம பார்த்தோம்ல, காலபுதின்னு இருக்காங்க. அவர் 2வது சோதனை பேசும்போது தூங்கிட்டாங்க. அவ்வளவு நீ தேவனுடைய குமாரனானால் கல்லுகளை அப்பகலாகும், நீ தேவனுடைய குமாரனானால் தாழபுதியும். அப்புறம் 3வது சோதனையில நீ தேவனுடைய குமாரனானால் அந்த ஆப்ஷன் வரல. இப்பொழுது 4வது ஆண்டவருக்கு நீ தேவனுடைய குமாரனானால் எங்க இருக்கு? தம்பி, உண்மையும் ரட்சித்துக் கொண்டு எங்களையும் விடுவீங்க. ஆஹா, எங்க? சிலுவையில. யார் சொன்னது? கள்ளனா? கள்ளன் இந்த வார்த்தை பயன்படுத்த கூடாது. எத்தனை முறை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், எத்தனை முறை சொல்லியிருக்கிறேன். திருப்பி அந்த கதையை சொல்ல வைக்கிறீங்கல்ல. நான் உசிலம்பட்டியில ஒரு நாள் காவல் பண்ணிக்கிட்டு இருந்தேன். சொன்னாங்க உங்களுக்கு? சொல்லலையா? சொல்லலையா? உசிலம்பட்டியில ஒரு நாள் காவல் பண்ணிக்கிட்டு இருந்தேன். நம்ம போதவர் இருக்கிறாங்க, ஐயரா இருந்தாரு, இப்ப அவர் மதுரையில் இருக்கிறாரு. காவல் சேவர்களுடைய தலைப்பு இது நல்ல சமாதி பூமி. அப்ப நான் சொன்னேன், பிரியமானவர்களே, அந்த கள்ளருக்கு வந்தவரை அடித்து குற்றி காய் போட்டு ஓடி போனார்கள். அந்த கள்ளர்களுடைய எண்ணம் எல்லாம் அடுத்தவன் பொருளை அபகரித்து எடுத்துக் கொள்வதுதான். அந்த கள்ளர்கள் மிக தீமையானவர்கள் அப்படின்னு அடிச்சு போய்கிட்டு இருக்கு. அந்த தம்பி இந்த போதகர் பக்கத்துல கால் பக்கத்துல வந்து, அண்ணே இந்த கள்ளர்கள் வார்த்தை பயன்படுத்தாதீங்க நீங்க அப்படின்னா. ஏன் தம்பிங்க? இதுக்கு முன்னாடி உட்கார்ந்து இருக்கிறோம் அந்த ஆளுங்க தானே. கணத்துல நிச்சயமா இருந்துச்சு எனக்கு. அன்னைக்கு திருந்தினேன், நிச்சயமா சொல்றேன். அன்னைக்கு திருந்தினேன். அன்னைக்குல இருந்து இந்த கள்ளர் இந்த வார்த்தை பயன்படுத்தவே மாட்டேன். வயிற்றுல போட்டுக்கல அப்படிதான் நான் சொல்றேன். சொல்லலாமா? சொல்லலாமா? சொல்லக்கூடாது. வயிற்றுல இருந்தாலும் நம்ம என்ன செய்யலாம் சொல்லுங்க? மாற்றி வாசிக்கலாம். அதனாலதான் இங்கே போடப்பட்டிருக்கு 2 குற்றவாளிகள். எப்படி இருக்கிறது? இந்த திருமறையில 2 குற்றவாளிகள். நான் இந்த திருமறைக்காக ஆண்டவருக்கு ரொம்ப நன்றி சொல்றேன். நல்ல திருமறை. உங்களை நினைக்கிறதை வாங்கி பயன்படுத்த வேண்டும். தமிழ்நாடு கல்லூரியிலே இருக்கிறது. பர்சனல் டிவோஷனுக்காக பயன்படுத்துங்க, நல்லா இருக்கும். அதனால எது வந்துச்சு? நீங்க தான் தொடங்கி வச்சதா? எது வந்துச்சு? குற்றவாளிகள். சரிதானா? அந்த இயேசுநாதருக்கு 2 பக்கத்திலையும் அடிக்கப்பட்டிருக்கிற குற்றவாளிகள் ஒருத்தர் சொல்லுகிறார், நீ தேவனுடைய குமாரனானால் என்னையும் விடுவிச்சுக்கிட்டு எங்களையும் விடுவிச்சுட்டு உண்மையும் விடுவி. அது மாத்திரமல்ல நண்பர்களே, இன்னும் கொஞ்சம் பேர் சொன்னாங்க, வழிபோக்கர்கள். என்ன சொன்னாங்க சொல்லுங்கம்மா? வழிபோக்கர்கள். நீ தேவனுடைய குமாரனானால் கீழே இறங்கி வா பார்க்கலாம் சொன்னாங்களா? சொன்னாங்களா? சொல்லலையா? ஆகையினாலே இயேசுநாதர் சொன்ன 4வது சோதனை என்ன? கீழே இறங்கி வர்றதுக்கு வர சோதனை. இறங்கி வா பார்க்கலாம். இறங்கி வந்திருக்க முடியுமா? முடியாதா? வெரி குட், முடியும். நம்முடைய ஆண்டவராலே முடியும். ஆனா இறங்கி வந்தாரா? வரல. ஏன் வரல? ஆமா, கடவுளுடைய சித்தத்தை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக இறங்க மறுக்கிற இயேசு. சொல்லுங்க, இறங்க மறுக்கிற இயேசு. அவ்வளவுதான். நமக்கு வருகிற சோதனை, நமக்கு இந்த சோதனை வருதா வரலையா? இறங்கி வா பார்க்கலாம். பவுலப்போஸ்தலன் கலாத்தியர் 6வது அதிகாரத்திலே சொல்லுவார், நான் உலகத்துக்கு சிலுவையில் வசிச்சுங்க. மாதிரி பாக்குறீங்க, இந்த வசனம் இருக்கான்னு உங்களுக்கு தெரியல. பாஸ்டர்ல பார்க்கலாம். கலாத்தியர் நிருபம் 5வது அதிகாரமா 6வது அதிகாரமா? எஸ், 6வது அதிகாரம். எத்தனாவது வசனம்? 14வது வசனத்தினுடைய பின்பகுதி. கலாத்தியர் 6:14 பின்பகுதி. சீக்கிரம். அவராலே உலகம் எனக்கு சிலுவையில் அடிக்கப்பட்டிருக்கிறது, நான் உலகத்துக்கு சிலுவையில் அடிக்கப்பட்டிருக்கிறேன். ஓகே, so you are all crucified on the cross. I am also crucified on the cross, and there is every temptation every day which comes to me and you to come down from the cross. Please think about those times on which you just came down from the cross. வந்தீங்களா? வரலையா? வந்திருக்கிறோம். நானும் சில சமயங்களில் வந்திருக்கிறேன். ஆனால் வரக்கூடாது. வரலாமா? வரக்கூடாது. நான் சிலுவையில் அடிக்கப்பட்டவன், நான் கீழே இறங்க மாட்டேன் என்று நாம் உறுதி எடுத்துக்கிறோமே. ஐயா போதவையா, நம்முடைய காப்பிசத்துல நாம் உறுதி எடுத்தோம்.
நம்முடைய கான்ஃபர்மேஷன்ல நம்ம உறுதி எடுத்தோம், நம்முடைய ஆர்டினேஷன்ல நம்ம உறுதி எடுத்தோம், பேராயர் அவருடைய கான்சென்ட்ரேஷன்ல அவர் உறுதி எடுக்கிறார். இப்படி நாம் உறுதி எடுத்து சிலுவையில் அடிக்கப்பட்டவர்கள். கீழே இறங்கிவர கூடாது அன்பான நண்பர்களே. ஆனால் பல சமயங்களிலே நாம் கீழே இறங்கி வந்தது அல்லவா? ஒரு கதை சொல்லுவாங்க, ஒரு நிகழ்ச்சி, நடந்த நிகழ்ச்சி, அதை மட்டும் சொல்றேன், சொல்லி முடிச்சிடலாம். அதாவது ஒரு ஹாஸ்டல்ல ஒரு டிராமா நடந்துட்டு இருந்துச்சான். ஐயா உங்களுக்கு தெரியும் இந்த கதை? சொல்லுங்க, தெரியுமான்னு கேட்டா சொல்லுங்க. நம்ம கதை கேட்டு கேட்போம். ஆனா இது நல்ல கதை, ஐயா நல்ல கதை, நமக்கு தான் ரொம்ப பிரயோஜனமான கதை. ஒரு ஹாஸ்டல்ல டிராமா நடந்துகிட்டு இருந்துச்சு, சிலுவை டிராமா. நம்ம 2 முறை டிராமா பாடுவோம். ஒன்னு கிறிஸ்துமஸ்ல ஒரு டிராமா போடுவோம், அடுத்தது சொல்லுங்க இது பேஷன் வீக்ல ஒரு டிராமா போடுவோம். போடுறது ஒன்றும் தப்பு இல்லை, பிள்ளைகள் நல்லா தெரிஞ்சுக்கிட்டு. அப்போ ஒரு பையனை ஏசுனாங்களா நடிக்க வச்சாங்க. அப்புறம் சில பையன்மாரு இது சோல்ஜர்ஸ், சில பையன்மாரு வந்து இந்த வழிபோக்கர்கள், ஒரு பையனை 2 பையன்ல குற்றவாளிகள் அனுப்பாட்டி டிராமா போயிட்டு இருக்கு. வார்டன் கூப்பிட்டு சொன்னாரு, இந்த சிலுவையில ஏசுநாதரா நடிக்கிற பையன் ஸ்டூடெண்ட் சிலுவையில வந்து கால் வைக்கிறதுக்கு ஒரு நல்ல ஸ்டெப் இருக்கு, அதுல 2 காலையும் வச்சுக்கோ. ஆனா மேல இந்த அந்த இருக்குல்ல அந்த ராடு, அதுல ஒன்னு கட்டிக்கிட்டு எல்லாம் வைக்க மாட்டோம், நீ நறுக்கு பிடிச்சுக்கிறது. அங்க வந்து ஹேண்டில் கிடையாது, ஆனா ராடு மட்டும் இருக்கும், அதை நறுக்கு பிடிச்சுக்கோ, நின்றுக்கலாம். 1 நிமிஷம் தான் நிற்ப, ஒவ்வொரு சீனும் 1 நிமிஷம் தான் நிற்ப. அதனால ஸ்கிரீன் போர்டு வரல அங்க இருக்கணும், ஸ்கிரீனை போடுற உடனே கீழே இறக்கணும். அப்போ முதலாவது இது ஆரம்பிச்சிச்சு. அப்போ இயேசுநாதர் நடிச்ச பையன் சொல்றான், முதலாவது வசனம் என்ன? சிலுவையில் சொன்ன முதலாவது வசனம் என்ன? அது பெரிய வைக்கிறவங்க தானே, அதுக்கு முன்னையெல்லாம் கேட்கக்கூடாது. சொல்லுங்க, முதலாவது வசனம் என்ன? பிதாவுக்கு மன்னி சொன்னா, ஸ்கிரீன் போட்டாச்சு, கீழே இறங்கிட்டான், சந்தோஷமா இருந்துச்சு. 2வது வசனம், அப்ப அவன் சொல்றான், அந்த வலது பக்கத்துக்கு வலது பக்கமா இடது பக்கமானதான் பிரச்சனை. ஒரு பக்கத்துல இருந்து குற்றவாளி சொல்றான், நீ கடவுளுடைய குமாரனையானா எம்மையை ரசிச்சு உண்மையை ரசிச்சுங்க அப்படின்னு சொன்னோடனே அது 2வது ஸ்கீம் எடுத்து வச்சு நல்லா. 3வது சீன் வருது, இந்த வழிபோக்குறவர்கள் வந்தாங்கல்ல, அதை வந்து ஒருத்தன் சொன்னான், நீ கடவுளுடைய குமாரனையானா கீழே இறங்கி வா அப்படின்னு. படாது இறங்கிட்டாங்க, இறங்கி நடந்துட்டான். பெரிய உங்களை மாதிரி எல்லாரும் சிரிச்சுட்டாங்க. அங்க வந்த சபையெல்லாம் சிரிச்சு, ஸ்கூலே சிரிச்சு, ஸ்கிரீனை போட்டுட்டு உடனே வாடகை ஓடியாண்டாரு. என் கிருப்பர் ஏன்டா இறங்கின அப்படின்னா, அவன் சார் இறங்குற அப்படின்னா நீங்களா சிரிக்கிறீங்க. ஆனா நான் இந்த நிகழ்ச்சியை கேள்விப்பட்டவுடனே எனக்கு அப்படியே மனசுக்குள்ள குத்துச்சு. ஆண்டவரே, நான் பலமுறை இறங்கி இருக்கிறேனே, அந்த கையெழுத்து போடும்போது நான் இறங்கிக்கிறேனே, அந்த கமிட்டியில பேசாம இருந்த போது நான் இறங்கி இருக்கிறேனே, அந்த பொய் சாட்சி சொன்னதை நான் ஆமோதிச்ச போது நான் இறங்கிட்டேனே. உண்மையிலேயா கடவுளுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்று யோசிப்பு சொன்ன வார்த்தையை இதற்கும் ஒப்பிட்டு பாருங்கள். ஜாதி துவேஷம் நிறைந்த இந்திய நாட்டிலே சாதியினால் வருகிற பலனை நீ அனுபவிக்க உன்னை தூண்டும் போது கடவுளுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்ற வார்த்தையை நீங்கள் கேட்க வேண்டும். ஆணாதிக்கம் நிறைந்த இந்திய நாட்டிலே ஆணாதிக்கத்தின் படு எப்போதுமே நம்மை தாக்குகிறது. ஆண்களை என்னையும் சேர்த்துதான். பெண்களை அடிமைப்படுத்துகிற இறுதி நிலை வரும்போது கடவுளுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்ற கேள்வியை நீங்கள் கேட்க வேண்டும். ஆண்டான் அடிமைத்தனம் நிறைந்த இந்த இந்திய நாட்டிலே உங்கள் வீட்டிலே வேலை செய்கிற அந்த வேலைக்கார பையனை, அந்த வேலைக்கார பெண்ணை அடிமைப்படுத்த நீங்கள் முயற்சிக்கும் போது, சோதனை வரும்போது கடவுளுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்ற கேள்வி நீங்கள் கேட்க. இறங்குவதற்கு நிறைய சோதனைகள் வரும் நண்பர்களே. ஆனால் இறங்க மறுக்கிற கடவுளுக்காக நான் அழைக்கப்பட்டவன். என்னுடைய அலுவலகத்திலே, என்னுடைய வியாபாரத்திலே, என்னுடைய பொறுப்புகளிலே, என்னுடைய குடும்ப வாழ்க்கையிலே, என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே, என்னுடைய சமூக வாழ்க்கையிலே, என்னுடைய உறவுகளிலே நான் இறங்க மாட்டேன்.
மாட்டேன் என்று சொல்லுகிற வாழ்க்கையை நாம் பெற்றுக்கொள்வோம். ஆண்டவரிடத்திலே இருந்து கற்றுக்கொள்வோம்.